ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த துவையல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வாங்க இதை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எள்ளை தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். தண்ணியில் எள்ளை கழுவிட்டு இப்படி வறுத்து எடுக்கிறப்போ ஈவனாக வறுப்படும், அந்த கசப்புத்தன்மை இருக்காது. ஏன்னா ஈவனாக வறுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த எள்ளு வறுக்கிறப்போ அந்த கசப்பெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படி வறுத்துட்டே இருக்க என்ன ஆகும், அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஈவனாக எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வைக்க போகிறோம். இந்த எள்ளு நீங்கள் அப்படியே வறுக்கலாம், தண்ணியில் அலசாமையும் நீங்கள் வறுக்கலாம். அப்படி வறுத்திங்கன்னா பாதி வறுப்பட்டிருக்கும், பாதி வறுப்படாமல் இருக்கும், கசப்பாக இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு வறுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வறுக்க முடியும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் சேர்க்குற காரத்தை விட அதிகமாக சேர்த்துக்கோங்க. 3 பல்ல பூண்டை இந்த மாதிரி 2 கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச எள்ளு பாருங்கள், எவ்வளோ அழகாக வறுப்பட்டுருக்கு பாருங்கள், முத்து முத்தாக இருக்குல்ல. எள்ளை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்மளுடைய துவையல் சூப்பராக தயாராக இருக்கும். இது அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சாதம், சூடான சாதத்து கூட, அதே மாதிரி லெமன் ரைஸ், எந்த சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.